Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபில் எக்ஸ்பெயின்ஸ். திமுக அண்ணா திமுக ரெண்டு ஆட்சிலையும் காவல்துறை அதிகாரி வீட்டில் மொராசில் வேலை செய்கிறாங்க. மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளம் கொடுக்குற அதிகாரியை எப்படி அதிகாரி வீட்டுக்கு செய்யலாம்? இவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, போ இந்த கடைக்கு போய்ட்டே வாங்கி வா, அவன் கொடுப்பான்னு. அவன் க்யூவில் நிற்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. 4 பேர் எதுக்கையோ நில்லுங்க. வீட்டில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு அவருக்கு ஷூ கூட பாலிஷ் பண்ணுமா? நல்லா புரிஞ்சுங்க. கடந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி மன அழுத்தத்தில் பல காவல்துறை அதிகாரிகள் மரணமே ஆகியிருக்காங்க. அது வெளியவே தெரியாது. இந்த டிவிக்கு ஆட்சியிலையாவது காவல்துறையில் இருக்கிற அதிகாரிங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய கொத்தடிமைகளாக இருக்கிறோம். பிஹைண்ட் டாக்கிஸ் வாய்ஸ் நேயர்களுக்கு சமூக ஆர்வலர் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, சார் நீங்கள் தொடர்ந்து காவல்துறையை டாமினேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, காவல்துறையுடைய கஷ்டம்லாம் என்ன தெரியுங்களா அப்படின்னு ஒரு காவலர் நம்மக்கிட்ட சொன்னார். சார் என்ன சார் சொல்கிறீங்க? நிறைய இடத்துல காவல்துறை அவங்களுடைய பணியை செய்ய மாட்டாங்கன்ட்டு தான் நம்ம சொல்கிறோம். ரெண்டாவது, காவலர்களுக்கான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, தொடர்ந்து எல்லா குற்றச்செயல்கள் பின்னாடி அவங்க இப்போ கஞ்சா வைக்கிறவங்க கிட்ட கூட காவலர்கள் ஒரு சில காவலர்கள் இருக்காங்கன்னு. சார் அதெல்லாம் கடந்து இன்னொரு விஷயம் இருக்குது சார். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா காவல்துறையில் உயர் அதிகாரிகள் வீட்டுக்கு இந்த முறைவாசலாக நிறைய காவல்துறை இந்த திராவிட ஆட்சிகள், அதாவது திமுக அண்ணா திமுக ரெண்டு ஆட்சிலையும் காவல்துறை அதிகாரி வீட்டில் மொராசில் வேலை செய்கிறோம் சார். நாங்கள் அதை சொல்லுங்களேன். நாங்கள் அடிமைப்பட்டிருக்கோம்ல, எங்களுக்கோசம் அதை கொஞ்சம் பேசுங்க சார். இப்போ என்னென்னா ஐபிஎஸ் ரேங்க்கில் இருக்கிறவங்க, அதாவது பார்த்திங்கன்னா இன்னும் கமிஷனர் வீட்டுக்கு, ஜாயின்ட் கமிஷனர் வீட்டுக்கு, அப்புறம் டிஜிபி, ஏடிஜிபி, சூப்பர்டென்ட் வீட்டில் காவல்துறை மட்டத்தில் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மினிஸ்டருக்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வண்டி தான் இருக்குது. ஆனால் காவல்துறை உயர் அதிகாரிகள் வீட்டுக்கு 4 கவர்மெண்ட் வண்டியெல்லாம் கொடுக்குறாங்க சார். கவர்மெண்ட் வண்டியை இவங்க ஏன் யூஸ் பண்ணணும்? இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ரேங்க்லையோ இல்லை கமிஷனர் வீட்டு அலுவலகத்து வீட்லேயோ இல்லை டிஜிபி சார் வீடு, ஏடிஜிபி, இந்த மாதிரி முக்கிய அதிகாரி வீட்டில் ஒரு சில பேர் சிங்கம் சூர்யா போல் முறுக்கின்னு வராங்க வேலைக்கு. ஆனால் சிரிப்பு போலீஸாக பண்ணுறாங்க, எங்களை மொராசில் செய்ய சொல்கிறாங்க சார். இதை நீங்கள் கேட்க மாட்டிங்களா? எல்லாரையும் கேட்குறீங்களா? இப்போ நாங்கள் பண்ணுறது தப்பாக கேட்குறீங்க. காவல்துறை அதிகாரிங்களே வீட்டில் அயன் பண்ணுறதுக்கு போலீஸ் தான் இருக்கும், சமையல் வேலைக்கு போலீஸ் தான் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, பார்த்திங்கன்னா அவங்க பொண்டாட்டி மார்க்கெட் போனால் கூட பேக் எடுத்துன்னு நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ஒரு சில இடத்துல மீன் வாங்க போகிறாங்களாம். ஒரு காவலர் என்கிட்ட சொல்கிறாரு, சார் முக்கியமான அதிகாரி வீட்டில் காவலர் ஒருத்தர் சொல்கிறார், மீன் வாங்க போனால் 4 பேர் எதுக்கையோ நில்லுங்க அப்படின்ட்டு எங்களை மூஞ்சல் அடிக்கிறாங்க. இவர் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாரு, போ இந்த கடைக்கு போய்ட்டே வாங்கி வா, அவன் கொடுப்பான்னு. அவன் க்யூவில் நிற்க வச்சு எங்களை அசிங்கப்படுத்துகிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா மீன் வாங்கி வர சொல்கிறது, காய்கறிங்க வாங்கி வர சொல்கிறது. பசங்க எங்கள் குழந்தைங்க கூட நாங்கள் இட்டுன்னு வரல சார் ஸ்கூலில். அவங்க பசங்களை போலீஸ் வாகனத்தில், அதாவது போலீஸ்க்குன்னு அலர்ட் ஆகுது வாகனம். இப்போ இன்றைக்கி எல்லா ஸ்டேஷன்லேயே பார்த்திங்கன்னா பழைய தகர டப்பா போல் தான் வாகனங்கள் இருக்குது. புது வாகனம்ன்றது டெம்போ ட்ராவலர்லாம் கிடையாது. முக்கியமாக வாக்கி டாக்கி காவலர் எல்லார் கையிலே இருக்கணும். போலீஸுடைய இன்ஃபார்ம் எல்லாம் ஒருத்தர் கலந்துருக்க சியூஜி செல்லு லவ் பண்ணுற மாதிரி கொடுக்குறாங்க. போலீஸுடைய முறை என்ன சார்? வாக்கி டாக்கி இருக்கா? எத்தனை வாக்கி டாக்கி கொடுத்து வருஷ கணக்கில் ஆகுது சார். எங்களுடைய கான்டெக்ட்ஸே இல்லை. ஒரு போலீஸ்க்கே எதனா ஒன்றுன்னா அடுத்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. வாக்கி டாக்கி சுத்தமாக இல்லை அப்படி சொல்கிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஒரு ஸ்டேஷன்னா எல்லா காவலர்கிட்டையும் வாக்கி டாக்கி இருக்கும். அதெல்லாம் கிடையாது சார். இப்போ வாக்கி டாக்கியே இல்லை. நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள், வாக்கி டாக்கியே கிடையாது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஒரு கடையில் போய் நாங்கள் நிற்கிறோம்ல, அவங்களுடைய வீட்டிலேருந்து இட்டுன்னு போயிட்டு எங்களை அவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க. அதாவது ஒரு ஓஏ போட்டுக்கோங்க, அதாவது ஏஆர்லேருந்து ஒரு ஏஆர் போலீஸ்லேருந்து ஒரு புதுசாக வராங்கன்னா ஏஆர்லேருந்து போடலாம். ஆனால் கிரேடில் இருக்கக்கூடிய காவல்துறையும் சில பேர் பனிஷ்மெண்ட்டுன்ட்டு காவல் அதிகாரி வீட்டில் அடிமை போல் இருக்காங்க சார். நான்லாம் எப்படி இருந்தேன்னு தெரியுங்களா? நாங்களாம் ஆசையாக படிச்சுட்டு ட்ரைனிங் போயிட்டு 1 வருஷம் ட்ரைனிங்கில் போயிட்டு, அதாவது ஸ்டேஷனில் போய் மக்களுக்கு பணி செய்யணுன்ட்டு வரோம். ஆனால் காவல்துறை அதிகாரிகள் பார்த்திங்கன்னா வச்சிங்களேன், அங்கே போய்ட்டு வீட்டு வேலை செய்கிறது, அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது சார், ஒரு கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா பல ஸ்டேஷனில் நான் சொல்கிறேன், தைரியமாக சொல்கிறேன்,
ஒரு காப்பி வாங்கின்னு வர சொல்லி ஃப்ளாஸ்கை கொடுத்து அனுப்புகிறாங்க. ஐயாவுக்கு போய் காப்பி வேணும் எப்போயா அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க. போயிட்டு நாங்கள் பப்ளிக்கில் காசு வாங்காமல் காஃபி வாங்குறதுக்கு நிற்கிறோம் வச்சுக்கோங்க சார். அப்போ அவன் இடகுடமாக பேசுகிறானுங்க. எங்களுக்கு தன்மான பிரச்சனையாகுது. நீங்கள் எப்பயுமே எங்களை அகென்ஸ்ட் பண்ணி பேசுங்க. எங்களுக்கும் ஒரு உணர்வு இருக்குது. எங்களுடைய உணர்வுகளை சாகடிக்கிறாங்க சார். நாங்கள் உணர்ச்சி வசப்பட முடியல. பெரிய பெரிய அதிகாரியை நாங்கள் கேட்க முடியல. இந்த டிவிக்கு ஆட்சியிலையாவது காவல்துறையில் இருக்கிற அதிகாரிங்க வீட்டில் வேலை செய்யக்கூடிய கொத்தடிமைகளாக இருக்கிறோம். எத்தனையோ கொத்தடிமை சின்ன சின்ன பசங்க பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாகவே நான் சொல்கிறது தமிழ்நாடு ஃபுல்லாகவே காவல்துறை வீட்டில் கொத்தடிமையாக வேலை செய்கிற ஆட்கள் இருக்காங்க. நாங்கள் ஏன் சார் வேலை செய்யணும்? நீங்களே சொல்லுங்கள். ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு ஒரு கன்று கொடுத்துக்குறாங்க, இன்ஸ்பெக்டருக்கு கன்று கொடுத்துக்குறாங்க, ஏசிக்கு கன்று கொடுக்குறீங்க, டிசிக்கு இருக்குது. உங்களுக்கு கன்று ட்ரைனிங்கில் போயிட்டு சுட கற்றுக் கொடுத்துக்குறாங்களா இல்லையா? சுட கற்றுக் கொடுத்தது மட்டும் இல்லை, உங்கள் கன்னும் கையில் கொடுத்துட்டு உங்களுக்கு சமையல்காரன் தேவைன்னா வெளியில் போயிட்டு அதிகாரிங்க சமையல் வேணும் எடுத்துக்கலாம். வீட்டு வேலைக்கு வேணால் கூட வெளியில் எடுத்துக்கலாம். மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த சம்பளம் கொடுக்குற அதிகாரியை எப்படி காவல்துறை வீட்டில் அவங்க அதிகாரி வீட்டுக்கு செய்யலாம்? அதாவது ஒரு சில காவலர் வீட்டில் 4 பேருக்கு மேலே வீட்டில் இருக்காங்க. எல்லாமே போலீஸ் தானா? அதாவது ஒரு பாதுகாப்புக்கு வீட்டுக்கு ஒருத்தர் 2 பேர் போட்டுக்கலாம். பத்தாவதுக்கு ஒவ்வொரு போலீஸு ஐபிஎஸ் ரேங்க்கில் இருக்கக்கூடிய, அதாவது இன்ஸ்பெக்டருக்கே கொடுக்குறாங்க கன்று. சில எஸ்ஐங்களுக்கு, டைரக்ட் எஸ்ஐங்களுக்கு கன் இருக்குது. ஆனால் பொதுவாகவே பார்த்திங்கன்னா காவல்துறையில் வெப்பன்ன்றது இல்லை. அது வேறு விஷயம். முந்திலாம் நல்லா இருந்தாங்க. இப்போ காவல்துறையில் பற்றாக்குறைக்கு நான் ஆல்ரெடி சொன்னது தான் 50,000 1 லட்சம் இருக்காங்க. அப்போ என்னென்னா காவல்துறையில் ஐபிஎஸ் ரேங்க்கு இந்த மாதிரி பெரிய அதிகாரி வீட்டில் வேலை செய்யக்கூடிய காவலர்களுக்கு நியாயம் கிடைக்குமா? அவங்களுடைய உணர்வுகளை டிவிக்கு அரசு, இப்போ வந்திருக்க டிவிக்கு அரசு மதிப்பளிப்பாங்களா? எதுக்கு காவல்துறைக்கு வீட்டு முறவசலுக்கு 4 பேர் 5 பேர்? இதை தான் நம்ம கேட்குறோம். மக்கள் வரி ஒரு காவல்துறை ஒரு ஆளுக்கு 50,000 ரூபாய் சம்பளம், 4 பேருக்கு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வச்சுக்கோங்க தோராயமாக. அவங்க மக்கள் வரி பணத்தில் இருக்கிறவங்க ஒரு போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு முறைவாசல் செய்கிறதுக்கு எதுக்கு போகணும்? தமிழ்நாடு ஃபுல்லாகவே எடுத்துட்டிங்கன்னா குறைஞ்சது 500க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் நிறைய இருக்குது. தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் தரமாட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1000 பேராவது ஒரு சில அதிகாரி வீட்டு, அதாவது ரிட்டையர்டு ஆஃபீஸர் வீட்டுக்கெல்லாம் கூட இருக்காங்க. பாதுகாப்பு கேட்டு ரிட்டையர்டு ஆஃபீஸர் வீட்டுக்கு இருக்கிறாங்க. சில மினிஸ்ட்ரி வீட்லேயும் இருக்காங்க. அப்போ என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு ஒன்று போதுமே, எதுக்கு 3 பேர் 4 பேர்? அப்போ முக்கியமான ஆளுங்களுக்கு வீட்டு வேலைக்கெல்லாம் அவங்கவுங்க வீட்டு வேலைக்கு போகலாம். நான் நிறைய பார்த்துருக்கேன். காவல்துறை உயர் அதிகாரிங்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட ரேங்க்கில் இருக்கிறவங்க, டிசி எடுத்துங்க, அவங்க பசங்களெல்லாம் இட்டுன்னு வர காவல்துறை வாகனத்தை பயன்படுத்துகிறாங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்? அவங்க பசங்களை இட்டுன்னு வர்றது ஒரு காவல்துறை, அதாவது டிரைவரை கூட போய் இட்டுன்னு வரதில்லை. டிரைவர் ஓட்டுவார் வண்டி, இன்னொரு காவல்துறை ஸ்பெஷல் டீம்லேருந்து ஒருத்தர் போய் அவங்க குழந்தைங்களை போயிட்டுன்னு வராங்க. அப்போது மக்களுடைய வரி பணம் எப்படியெல்லாம் வேஸ்ட் ஆகுது? கடந்த அதிமுக ஆட்சியில் செய்த அதே தவிர இந்த டிவிக்கு அரசு செய்யக்கூடாதுன்ட்டு தான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய பார்வையில் வைக்கணுன்ட்டு தான் இந்த சப்ஜெக்ட் எடுத்து நம்ம பேசுகிறோம். என்ன பார்த்திங்கன்னா, இன்னொன்று ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது, ஒரு போராட்டம் நடக்குது வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல ஒரு 100 பேர் அரெஸ்ட் ஆகிறாங்க. 100 பேர் அரெஸ்ட் ஆனால் அவங்களும் மனிதர்கள் தான். அந்த அரெஸ்ட் பண்ணவங்கள எதனா சத்திரத்தில் போடணும். அந்த சத்திரத்துக்கான வாடகையை ஸ்பாட்டில் கவர்மெண்ட்டில் கொடுக்க மாட்டாங்களாம். அது பில்லு போட்டு ப்ராசஸிங் பண்ணால் தான் கொடுப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்த 100 பேருக்கு சாப்பாடு என்பது கொடுக்க, அப்புறம் பில்லு போட்டு தான் கிளைம் பண்ண முடியும். அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஹோட்டலுக்காரன் தலையில் மிளகா அரைக்கிறது. அப்போது அந்த ஹோட்டலுக்காரனுக்கு 100 சாப்பாடு, இந்த ஆர்ப்பாட்டக்காரங்களுக்கு ஒரு எலுமிச்சை சாதமோ தயிர் சாதமோ ஏதோ ஒன்று வெஜிடேரியன் சாப்பாடு ஒரு 30 ரூபா 40 ரூபாவில் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 100 சாப்பாட்டுக்கு உண்டான ஹோட்டல்காரனை தலையில் மிளகா அரைச்சிடுவாங்க. அதுக்கு பதில் இப்போ சென்னையில் நான் சொல்கிறேன், முக்கால்வாசி தமிழ்நாடு ஃபுல்லாகவே இதுதான் நடக்குது. அதுக்கு பதில் அந்த ஹோட்டலுக்காரனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம கேட்டவுடனே ஒரு 100 சாப்பாடு தராரு. அப்போ அந்த ஹோட்டலில் எத்தனை மணி வேணாலும் திறந்துருக்கட்டும், அந்த ஹோட்டலில் அந்த எத்தனை 2 வீலர் வேணாலும் நிற்கட்டும், கார் நிற்கட்டும், அந்த ஹோட்டலில் என்ன அஃபென்ஸ் நடந்தாலும் பிரச்சனை இல்லை, கண்டுக்கூடாது. ஏன்னா அவர் 100 சாப்பாடு கொடுக்குறாருல்ல, அதனால் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதை கவர்மெண்ட்டில் அந்த காசு கொடுத்தாங்கன்னா நாங்கள் அது பண்ண வேண்டிய இல்லை சார். இந்த மாதிரி
பெரம்பூர்லலாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஹோட்டலு, ரயில்வே ஸ்டேஷன் எதிரில் இருக்கிற ஹோட்டலுங்களெல்லாம் பார்த்திங்கன்னா முக்கியமான ஹோட்டலில் இந்த மாதிரி சாப்பாடு ஆர்ப்பாட்ட டைமில் கொடுக்கறதால அவனுக்கு பண்ணுற அட்டூழியத்துக்கு இவங்க தொணை போனோம். பஸ் ஸ்டாண்ட்லேயே ஏகப்பட்ட வண்டி விட்டுறாங்க சார், அந்த வண்டியெல்லாம் நாங்கள் எடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு உள்ளே நம்ம போயிட்டே இருந்திங்கன்னா காவல்துறையை சுற்றி நிறைய தப்புகள் நடக்குது. என்ன பார்த்திங்கன்னா நிறைய கைதிங்களும், அதாவது ஒருத்தனை ரிமாண்ட் பண்ணணுன்னா அவனுக்கு சாப்பாடு ஹோட்டல்காரங்க கிட்ட தான் வாங்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை கேட்கணுன்னா முறையாக கேட்கணுன்ட்டு தான் சொல்கிறேன். இப்போ அதிகாரிகள் பல பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய இப்போ 94, 95 பேட்சில் 96 இந்த மாதிரி ஒரு பேட்ச் எடுத்திங்கன்னா காவல்துறையிலே சில முறைகேடாக எப்படி பார்த்திங்கன்னா ஒரு பேட்சில் இருக்கிறவங்களுக்கு சம்பளம் போட்டிருக்காங்க, ஆனால் ஜூனியர் பேட்சுக்கு போட்டிருக்காங்க சேலரி எல்லாமே ஒரு சில இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஆனால் சீனியர் பேட்சுக்கு கிடைக்கல. அது கேட்டால் நீங்கள் அப்புறம் கேட்டு வாங்கிக்கோங்க, எங்களுக்கு அப்புறம் ஒன்று அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வேணாம் நாங்கள் சொல்லலைங்க, எங்களுக்கு கொடுங்க, இல்லை எங்களுக்கு கொடுக்கலன்னு நாங்கள் கிளைம் பண்ணால் அதையும் இது பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நிறையும். ஒரு குறிப்பாக நான் இப்போ ஒன்று சொல்கிறேன். ஒரு கமிஷனர், டிஜிபி, ஏடிஜிபி ரேங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சில காவலருக்கு அவங்க ட்ரெஸ்ஸிங்கு வந்து இன்னொரு காவலர் தான் பண்ணணுமா. அந்த ஷர்ட்டெல்லாம் பண்ணி அந்த டாலரு இதை கூட அவங்க பண்ண மாட்டாங்க சார். நாங்கள் தான் அந்த மெடல்லாம் எடுத்து கொடுத்தணுமா, ஜோபியில் வந்து கொடுத்துறது. இந்த ஷர்ட் பேக்கெட்டு இந்த பக்கம் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை ஐயனை நீட்டாக பண்ணி அவங்க ஏதோ பெரிய இராணுவ வீரர்கள் மாதிரி போனவொடனே ஒரு 100 பேரை என்கவுண்டர் பண்ணுற மாதிரி, தீவிரவாதியை போய் பிடிக்கிற மாதிரி. இந்த மாநகர காவலில் விஜயகாந்த் கிளம்புறது தெரியுங்களா, அந்த அதுவும் இருக்க. இன்னொன்று மனிதன் படத்தில் ரஜினி போவார் பாருங்க, குண்டெல்லாம் மாட்டிக்கின்னு, அந்த மாதிரி அவங்கள ரெடி பண்ணி அவங்கள போனோம். ஷூ பாலிஷ் கூட ஒரு சில காவலர்கள் சொல்கிறேன், ஷூ பாலிஷ் கூட அந்த வீட்டில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு அவருக்கு ஷூ கூட பாலிஷ் பண்ணணுமா. நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காவலர் வந்து ட்ரைனிங் போயிட்டு வராரு, அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ இருக்கும், போலீஸில் வேலை செய்யணும், பப்ளிக்கு வேலை செய்யணும், கம்பீரமாக நடக்கணும், அப்படிலாம் இருக்கும். அதெல்லாம் போயிட்டு பனிஷ்மெண்ட்டுன்ற பேரில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் இவங்களுக்கு மரவாசல் வேலை செய்கிறதுக்கு அவங்க ஷூவை போய் துடைப்பாங்களாம். இவங்க ஷூவை துடைச்சி பாலிஷ்லாம் போடுவாங்களாம். அதுக்கப்புறம் சார் அந்த சாக்ஸ் எல்லாம் நீட்டாக இருக்கணுமா, ஒரு ஸ்மெல்லு வரக்கூடாதான். அந்த மாதிரி ஒரு நிறைய விஷயத்துக்குள்ளே ஒரு பெரிய பெரிய அதிகாரிகள் வீட்டில் சில காவலர்களை கேவலமாக நடத்துறது. எந்த ஹோட்டலு சாப்பிட பிடிக்குதோ அந்த ஹோட்டலுக்கு போய் காவலர் போய் வாங்கி வரணும். அப்போது இவங்க குடும்பத்துக்காக நம்ம மக்களுடைய வரி பணம், இவங்களுக்கு வண்டியை வந்து ஒரு வண்டி கொடுக்குறாங்க ஸ்டேஷனில், புது வண்டி இந்த ஸ்டேஷனுக்கு அலர்ட் ஆகுதுன்னா, தமிழ்நாடு ஃபுல்லாகவே புது வண்டி ஒரு ஸ்டேஷனுக்கு அலர்ட் ஆகுதுன்னா அது அதிகாரி வீட்டுக்கு போயிட்டு தான். இது ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அது எப்படி போக முடியும்? ஸ்டேஷன்லேயே வண்டி இல்லை, கட்ட வண்டி மாதிரி ஓடினுக்குது, ஒவ்வொரு வண்டியும் துருப்பிடிச்சிருக்கு, ஒரு வண்டி ஸ்டேஷனுக்கு வண்டியே இல்லைன்றோம். சில இடத்துல பார்த்திங்கன்னா சுத்தம் வண்டியே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் நான் சொல்கிறேன் கேளுங்க, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இந்த பாட்ஷா வண்டி சொல்லுவாங்கப்பா, ஒரு 5 பேர் 20 பேர் ஏறி போவாங்க. அது நிறைய காவல் நிலையத்தில் இல்லை, ஒரு சில காவல் நிலையத்தில் இருக்க எப்பயோ கொடுத்த வண்டி. அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, அதை வந்து அப்படியே பட்டி பார்த்து வச்சுருக்கோம் சார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் போய் பிடிக்கவா முடியும், வண்டி ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே அவன் ஏர்போர்ட்லாம் தாண்டி போயிடுவான் சார், அந்த மாதிரி இருக்கேன்றாங்க. இப்போ என்னென்னா நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, காவல்துறை இந்த போக்கை வந்து கடைப்பிடிக்கக்கூடாது. காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரிகளுக்கு தைரியமாக இந்த பதிவு நம்ம போடக்கூடிய காரணம் என்னென்னா, இந்த ஆட்சியில் கண்டிப்பாக அடிமைப்பட்டு கொண்டு காவல்துறை அதிகாரிகள் வீட்டில் முறைவாசல் செய்யக்கூடிய ஒரு சில காவல்துறை அதிகாரிகளை கண்டிப்பாக டிவிக்கு ஆட்சி மீட்டணும். ரெண்டாவது, இதை வந்து நம்ம தைரியமாக பதிவு போடுறதுக்கு என்னென்னா, பாதிக்கப்பட்டவங்களுடைய கண்ணீரை கேட்டுட்டு தான் வந்து நம்ம சொல்கிறோம். அவங்க ஒரு காவல்துறை வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, சார் நான்லாம் என்ன படித்தேன், எங்கள் ஊரில் எவ்வளோ வசதி சரிமா சார், போலீஸில் வேலை செய்யணுன்ட்டு வந்தேன், என்ன போய் டீ வாங்கினு வான்றாங்க, என்ன போய் டிஃபன் வாங்கினு வான்றாங்க. ஏன் அவர் வரப்போ டீ டிஃபன்லாம் சாப்பிட்டு வர மாட்டாரா? இல்லை சார், ஒன்று ஸ்டேஷனில் இருந்தால் கூட ஒரு ஃபோன் பண்ணால் ஹோட்டல்லேருந்து நேராக ஸ்டேஷனுக்கு வரப்போகுது, ஒரு ஃபோன் பண்ணால் வரப்போகுது. அதை விட்டுட்டு 10 பேர் மத்தியில் அவங்கள ஃப்ளாஸ்க்கை குத்து நிற்க வைக்கிறது, அவங்கள வேலைக்கு சோறு வாங்கினா, அதாவது கேட்பாங்களாம், ஐயா என்ன சாப்பிட்றீங்கன்ட்டு கேட்பாங்களாம். அவர் சொல்லுவார், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி இந்த ஹோட்டலில் இருக்கும், மட்டன் பிரியாணி அந்த ஹோட்டலில் இருக்கும். அந்த மாதிரி சொன்னால் எங்கே நல்லா இருக்குது பார்த்து அந்த ஹோட்டலில் போய்ட்டு வாங்கிட்டு வரணும். அது துட்டு கொடுக்குறாங்களா இல்லையா, கடவுளுக்கு தான் வெளிச்சம். ஆனால் இந்த முறைன்றது இருக்கக்கூடாது. ஒரு போலீஸுக்கு தேவையாக அவங்க போய் சாப்பிட்டுக்கிட்டோம், ஆனால் மக்கள் வரி பணத்தில் செய்யக்கூடாது. காவல்துறை அதிகாரிகளுக்கு முறைவாசல் செய்யக்கூடாதுன்றதான். அதுவும் வீடுகளுக்கு முறையாக அந்தந்த வீட்டில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் சமையல்காரை வச்சுக்கிட்டோம். அது இல்லைன்னா இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு சாமானிய மக்கள் இருக்கக்கூடிய ஆட்களை வச்சுக்கிட்டோம். மக்கள் வரி பணத்தில்
வைக்கக்கூடாது. மக்கள் வரி பணத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு கிடையாது, வைக்கக்கூடாதுன்ட்டு தான் நம்ம இந்த பதிவு போகிறோம். இப்போ பாருங்கள், ஐபிஎஸ் ட்ரைனிங் போய் கண்ணை வச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்கள் போலீஸு, நீங்கள் கஞ்சா ஒரு சில போலீஸ்காரங்க விற்கிறதுக்கு அலோவ் பண்ணுறதால தான் இந்த கல்லா ஓடுது. அவங்க விற்க சொல்கிறதுக்கு உங்களுக்கே கண்ணுன்னா, இந்த கஞ்சா, மது பாட்டில், கள்ளச்சந்தையில் விற்கிறது, விபச்சாரத்தை தடுத்து நிறுத்துறது, ஊசி, சமூக விரோத செயல்களை செய்யக்கூடிய எங்களை போல ஆளுங்களுக்கு போலீஸ் இருக்கா இல்லை கன்று தான் இருக்கா? ஒன்றும் கிடையாது. நாங்களே தில்லாக இருக்கிறப்போ ஐபிஎஸ் எல்லாம் வெறும் கன்னை வச்சுட்டு எதுக்கு உங்கள் வீட்டுக்கு 4 போலீஸ் செக்யூரிட்டி? குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விஷயக்குள்ளே வரோம். காவல்துறையில் உள்ள உயர் அதிகாரிங்க இருக்காங்களா, அவங்க வீட்டில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ கெஸ்ட்டுங்கெல்லாம் வருவாங்க. அந்த கெஸ்ட்டுங்க கிட்ட எதிரில் இப்போ இவர் வீட்டு வேலை செய்கிறாங்கன்னா அவங்க எதிர்லேயும் இன்சல்ட் பண்ணுவாங்க. பல காவலர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா இப்போது நம்ம சொல்கிறது தான், ட்ரைனிங்லாம் முடிச்சுட்டு ஒரு போலீஸாக வரப்போ எவனோ ஒருத்தன் மாமன் மச்சான் எவனா உயர் அதிகாரி வீட்டுக்கு வரான், இல்லை அவன் சொந்தக்காரன் வரான் வச்சுங்களேன், அவங்க எதிரில் இன்சல்ட் பண்ணுறது, அவங்களுக்கும் சேர்த்து இவருக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும். இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி மன அழுத்தத்தில் தமிழகம் முழுவதும் சொல்கிறேன், கடந்த 10 வருஷத்தில் இந்த மாதிரி மன அழுத்தத்தில் பல காவல்துறை அதிகாரிகள் மரணமே ஆகியிருக்காங்க. அது வெளியவே தெரியாது. ஏன்னா ஏதோ போனார், அவர் இறந்துட்டார், இதெல்லாம் மூடி மறைச்சிடுறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா, ஒரு கிரேடில் இருக்கிற யூனிஃபார்ம் கூட ஒரே மாதிரி பேரலெல்லாம் காக்கி இருக்காது. அதாவது ஒரு பெரிய அதிகாரி மாதிரியே ஒரு காக்கியை நம்ம வாங்கிட்டோம் வச்சுக்கோங்க, நல்லா காஸ்ட்லியாக, இந்த காக்கிலாம் போடக்கூடாது, இந்த காக்கி தான் போடணுன்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்குறாங்களா. அப்போ என்னென்னா, ஒரு காவல்துறையில் வேலை செய்யக்கூடிய அதிகாரிகள் ஒரு சிலரும் எல்லாருமே ஒன்று தான். இப்போ நம்ம சிஎம்க்கு பேப்பர் போட்டால் டிஜிபி சாருக்கு போகுது, டிஜிபி போட்டவுடனே ஏடிஜிபிக்கு வருது, ஏடிஜிபி சென்னை கமிஷனர் இருப்பார், சென்னை கமிஷனரு ஜேசிக்கு அனுப்புகிறாரு, அதுக்கப்புறம் டிசிக்கு வருது, அதுக்கப்புறம் ஏசிக்கு வருது, அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டருக்கு வருது, அதுக்கப்புறம் எஸ்ஐ கையில் வருது. கடைசியாக அந்த பேப்பரை எஸ்ஐ கிட்ட தான் வைக்கணும். இதுக்கு பருத்தி குடோன்லேயே இருந்திருக்கலான்ற மாதிரி புகாரை எஸ்ஐ கிட்டே கொடுத்துருக்கலாம். நாம் சொல்கிற விஷயம் என்னென்னா, இதுதான் காவல்துறையில் திருப்பி நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இன்சல்ட்டிங் பண்ணக்கூடிய இது மாதிரி வீட்டு வேலைக்கு மக்கள் வரி பணத்தில் காவல் உயர் அதிகாரிகள் வேலை வாங்கக்கூடாது. குறைஞ்சது ஒரு 1000 அடிமைகளை மீட்டெடுக்க தான் இந்த வீடியோ போடுறோம். ஏன்னா 1000 அடிமைகள் நான் ஏன் சொல்கிறேன்னா, மக்கள் வரி பணத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளை வீட்டுக்கு முறைவாசல் செய்கிறதுக்காக மக்கள் வரி பணம் வீணாகக்கூடாது. உயர் அதிகாரிகளுக்கு கன் இருக்குது, உங்களுக்கு என்னத்துக்கு? அதுவும் ஒரு போலீஸ்னால் கூட பரவாயில்ல, ஏர் கால்ஸு, ஒரு பெரிய ஆஃபீஸர், அவருக்கு த்ரெட்டிங் இருக்கும், ஒரே ஒரு அதிகாரி போதும். 4 பேர் 3 பேரெல்லாம் எதுக்கு மக்கள் வரி பணம்? உங்கள்கிட்ட கன் இருக்குது, கன்று இருந்தால் உங்களுக்கு 4 பேர் வரணுன்னா அந்த மாதிரி மக்கள் வரி பணம் வீணாகக்கூடாது. மெயினாக நம்மளுக்கு அந்த உயர் அதிகாரிகளை பற்றி கவலை இல்லை. உயர் அதிகாரி வீட்டுக்கு முறைவாசல் செய்யக்கூடிய காவலர்களை மீட்டெடுக்க சமூக அக்கறையுடன் இந்த பதிவை நான் போடுறேன் என்பதை தான் சொல்லிவிட்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த பிஹைண்ட் டாக்ஸ் நேயர்களுக்கு நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். வணக்கம்.